யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41 யோவான் 5ஆம் அதிகாரம் 41 வாசிக்கிறேன். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக் கொள்ளுகிறதில்லை, மனுஷரால் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தையானது, நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், மனுஷரால் வருகிற மகிமையை எதிர்பார்த்திருக்கிறதை பார்க்கிறோம் இங்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 44ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனால் வருகிற மகிமை என்று ஒன்று உண்டு. மனுஷரால் வருகிற மகிமை. மனுஷரால் வருகிற மகிமை என்று சொன்னால், மனிதர்கள் அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும், மனிதர்கள் அவர்களை மேன்மையாக நினைக்கணும், சிறப்பான இடங்களை கொடுக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிறது மனுஷரால் வருகிற மகிமை. மனுஷரால் வருகிற மகிமை அல்ல, தேவனால் வருகிற மகிமையே மேன்மையானது. இன்றைக்கு மனுஷர்கள் காண வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் ஜெபத்தை குறித்து ஒரு சொல்லுகிறார், மனுஷர்கள் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணாதிருங்கள், மனுஷர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான தர்மங்களை செய்யாதிருங்கள், மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக நீங்கள் உபவாசம் பண்ணாதிருங்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்மை பார்த்து மகிமையாய் பேசுவார்கள், அவர்கள் புகழ்ச்சியாய் பேசுவார்கள். ஆனால் அந்த புகழ்ச்சி எல்லா நாளும் நமக்கு நிலைப்பது கிடையாது. இயேசு அதில் தான் சொல்கிறாரு, மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்கிறார், தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் என்று சொல்கிறார். அப்படின்னா தேவனால் வருகிற மகிமையை தேடுகிறதாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தன்னை புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வீண் புகழ்ச்சியை நாடாமலும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலகட்டங்களில் நாம் மனுஷரால் வருகிற மகிமைக்காக இன்றைக்கு அநேக காரியங்கள் பாருங்களேன். நிறைய பேர் எதிர்பார்க்கிறது, மனுஷர்கள் எங்களை ரொம்ப பயங்கரமாக பேசணும், பயங்கர உயர்வாக வைத்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கணும், இப்படியெல்லாம் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷரால் வருகிற மகிமை, மனிதர்கள் போற்றுவதற்காக, மற்றவர்கள் அவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிற செயல்பாடுகள். அதனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. தேவனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனால் வருகிற மகிமையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்னார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை எல்லாரும் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய மகிமை நம்மில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் மகிமையாய் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷரால் வருகிற மகிமை அல்ல, தேவனால் வருகிற மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளுவதாக இருந்தார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும் மனுஷர்களுக்காக அல்ல, தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அதை செய்யும் பொழுது அது மேன்மை உள்ளதாக இருக்கிறது. தேவனால் புகழப்படுகிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மோசேயை குறித்து அவர்களெல்லாம் ஒரு விதமாக பேசினார்கள். ஏன் எகிப்தியர்களும் எதிர்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயை குறித்து முறுமுறுக்கிறார்கள், மோசேயை குறித்து எதிர்த்து நிற்கிறார். ஆனால் மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில் எங்களும் உண்மையுள்ளவர் என்று சாட்சி கொடுக்கிறார். மோசேயை குறித்து சொல்லும்போது எல்லா மனுஷனும் சாந்த குணம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தாவீதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார்.
கொரேசை குறித்து சொல்லும் பொழுது அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனால் உண்டாயிருக்கிற மகிமையை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனால் புகழப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு காரியங்களை உடையவர்களாக, தேவனால் வருகிற மகிமையை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து செல்கிறார். தேவனால் வருகிற நான் மனுஷரால் உண்டாயிருக்கிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தேவனால் வருகிற மகிமையை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனால் வருகிற மகிமையை நாம் உடையவர்களாக, தேவனால் வரக்கூடிய புகழ்ச்சி, தேவனால் வரக்கூடிய மேன்மை, தேவனால் வரக்கூடிய கணம், இவைகளை உடையவர்களாக நாம் காணப்படும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடி இப்பொழுது கூட ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மனுஷனால் வருகிற புகழ்ச்சி அல்ல, மனுஷனால் வருகிற மகிமை அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிற மகிமையை நாங்கள் உடையவர்களாய் காணப்பட எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்களால் வருகிற மகிமையை கண்டு மயங்கி விடாதபடிக்கு, ஆண்டவரே, தேவனால் உண்டாயிருக்கிற மகிமையை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தேவனால் வருகிற மகிமையை உடையவர்களாய் காணப்பட உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.